கனிவான கவனத்திற்கு. வண்டி எண் 1263 பாண்டியன் அதிவேக 6:30 மணி ஆச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. ஹலோ சார். சொல்லுங்க. லோன் என்னாச்சு? நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். நீங்க கேட்குற அமௌண்ட் கிடைக்காது போல இருக்கு சார். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ட்ரா கமிஷன் வேணும்னா தரேன். சாரி சார், அவ்வளோ அமௌண்ட் முடியாது. வேணும்னா 10 lakhs வாங்கி தரேன். அப்போ இன்னும் 10 lakhsக்கு நான் எங்கேருந்து போவேன்? உங்ககிட்ட ஏதாச்சும் அசட் இருக்கா? லைக் ஹவுஸ் இல்லை கோல்டு ஏதாச்சும் இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்படி இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுவேன்? அப்போ சான்ஸே இல்லை சார். சரி சார், நான் திருப்பி கூப்பிட்றேன். தேங்க்யூ. ஓகே. இன்னும் ஒரு 20 lakhsக்கு நான் எங்கேருந்து போவேன்? என்ன வாழ்க்கையே இது. விரைவு வண்டி சென்னை எக்மோர் இருந்து விருத்தாச்சலம் 45 ஆச்சு சார். இன்னும் ட்ரெயின் வருது. எதுக்கு லேட் ஆயிருக்கும்? சம்டைம்ஸ் ஜங்ஷன்ல எங்கன்னா ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டு லேட் ஆகும். ஓ ஆமாம் இருக்கும் சார். யார் இவன்? ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கே யாருன்னா ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்? ஒரு கை தான் இல்லை, இன்னொரு கை இருக்கு இல்லையா? ஏன்னா போய் ஒழிச்சு சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கிறேன்? சார், நான் உங்களை பிச்சை கேட்கல. நானும் உங்களை மாதிரி வேலை செய்கிறேன். அப்படிலாம் பேசாதீங்க சார். அப்போ எதுக்கு என்கிட்ட ஹெல்ப்னு கேட்குறேன்? இந்த பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குது சார். 5 minutes இதை பார்த்துக்கோங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இதை கேட்கத்தான் நான் ஹெல்ப்னு கேட்டேன் சார். இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், நீங்கள் பேசுனது தப்பு சார். அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் தெரியுமா? மேனஸ் இல்லை உனக்கு? நான் அவங்கிட்ட பேசினேன், அவன் என்கிட்ட பேசினா. நீ யார் நடுவில்? நீ எதுக்கு பேசுற? நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை பாரு, எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, புரியுதா? சும்மா என்கிட்ட பேசாத. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, புரியுதா? எனக்கே நாளைக்கு என்ன ஆகுதோன்ட்டு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சும்மா போயா. நாளைய தினத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க சார். ஏன்னா வேத வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கு. மத்தேயு 6:34 ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளில் அதினதில் பாடு போதும். அதனால கவலைப்படாதீங்க சார். எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார். அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸி. என்னுடைய நன்மை உனக்கு வந்தா அப்போ புரியும். உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை சார், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனா அதெல்லாமே நம்ம மேற்கொண்டு வரணும். நீ ஏன் பேச மாட்ட? உன்ன மாதிரி ஆளுங்கனால தான் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கே கெட்ட பேர். போய் உன்னோட வாழ்க்கைய பாரு, உன்னோட வேலைய பாரு. மட்டும் அட்வைஸ் பண்ண. நான் அப்படி என்ன சொன்னேன் சார்? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? இதை பாரு, நானும் கிறிஸ்டியன் தான். என்னுடைய பேர் சாமியல். நீ சொன்ன வசனங்கள்லாம் எனக்கும் தெரியும். நானும் படிச்சிருக்கேன். நானும் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா ஜெபிச்சுன்னு இருக்கேன். ஆனா இது வரைக்கும் அது நடக்கல, புரியுதா? நீ என்கிட்ட எல்லாம் சொல்லாத. இதே மாதிரி வேற யாருக்கிட்டயோ வெளித்தாள்கிட்ட நீ இப்பெல்லாம் போய் பேசின்னு இருக்காத. அவங்க ஜெபிச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காம போய் கிறிஸ்டியன் சமுதாயத்தை அவங்க தப்பா பேசி எதுக்கு உனக்கு இதெல்லாம்? வேலை எவ்வளவுக்குதோ உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துன்னு பையனே. நீங்க ப்ரேயர் பண்ற எல்லா விஷயமும் நடக்கணுமா என்ன? ஆமா. அப்போ ப்ரேயர் நம்ம எதுக்கு பண்றோம்? நீங்க கடவுள்கிட்ட கேட்குற விஷயம் அவருக்கும் விருப்பமா இருக்கான்ட்டு ஒரு வாட்டியாவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருவதில்லை. ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய ஜெபம் இன்னுமா பத்தல. இன்னுமா நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அப்படியே அதிகமா ஜெபிச்சியும் பதில் வரலைன்னா நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம காத்திருக்கும் போது அதினதின் காலத்தில் அதினதின் தேவைகள் நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார். உங்ககிட்ட எல்லாம் பேசினா என்னுடைய நேரம் தான் எனக்கு வேஸ்ட். ஓ அப்பா, சொல்லுப்பா, அமௌண்ட் ஏதாச்சும் அரேஞ்ச் ஆச்சா? இல்லப்பா, நான் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். என்னால் அவ்வளோ அமௌண்ட் அரேஞ்ச் பண்ண முடியல. கேட்டவங்க எல்லாம் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னப்பா பண்றது? கவலைப்படாதப்பா, விடுப்பா, நம்ம ஜெபத்துல வைக்கலாம். அவருக்கு சித்தமா இருந்தா
அது நடக்கட்டும். என்னப்பா இப்படி பேசுற? எனக்கு வீடு வாங்கணும்ட்டு ரொம்ப நாளா ட்ரீம். நான் எப்படியாச்சும் வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ பார்த்தா ஜெபத்துல வைக்கலாம், அவரோட நேரம் வரட்டும், இதெல்லாமே சொல்லின்னு இருக்க. இதெல்லாம் பேசாதப்பா. நீ தான் எனக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. வாங்குற எண்ணெயும் ஜெபத்துல வைக்கலாம், அப்படி இப்படின்னு சித்தம் அவரோட சித்தம் நல்லா சொல்லி. கோவப்படாத சாம். இப்போ நான் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, உனக்கு தான் புரியல. நான் பண்ண ஒரே தப்பு எது சொல்லு? நீ என்ன தப்பு பண்ணப்பா? இந்த மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்திருந்தா நான் பண்ண தப்பு. நான் பணக்கார வீட்டுல பிறந்திருந்தேன்னா தினந்தோறுமா சந்தோஷமா இருந்திருப்பேன். போய் மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தேன் பாரு, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இது நீ பேசல அப்பா, நான் தான் பேசினேன். நான் பேசாம வேற யார் பேசினு இருக்கு? உனக்குள்ள இருக்கிற இந்த பணத்தின் மேல இருக்கிற ஆசை தான் உன்னை அப்படி பேச வைக்குது. நீங்கள் பணம் ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13:5-6 வசனங்களில் இப்படி போடப்பட்டிருக்குப்பா. எத்தனையோ பேரு வீடு இல்லாம ரோட் சைட்ல படுத்துன்னு இருக்காங்க, கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நமக்கு தேவன் இருக்க வீடும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்காருப்பா. சாம், இருக்கிறதுல சந்தோஷமா இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜெபத்துல வை, அவர் பார்த்து கொள்வார். சரியா சாம்? என்ன வாழ்க்கையோ, போன வைப்பா. சார், தேங்க்யூ. சார் சார் சார், பேக் பார்த்துக்கிறீங்களே, அதுக்கு தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம். உங்களுக்கு கை என்னாச்சு? நான் பிறக்கும் போதே கை இல்லாம தான் பிறந்தேன். ஓ சாரி. எப்படி ஒரு கை இல்லாம மேனேஜ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம் ஆச்சு. பழகிட்டு இருக்கு சார். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு பழகிடும். அப்படிதான் எனக்கும் பழகிட்டு இருக்கு. 2 கையும் எனக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எப்பயாச்சும் நீங்க அது குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களா? எப்பவுமே தோணும் சார். இப்போ கூட எனக்கு தோணுது. ஆனா அதை நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு முறை நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன மாதிரியே ஒரு நபர் அவரோட கால் இல்லாம என்னுடைய கை இல்லாத பக்கத்துல நின்றுன்னு இருந்தார். அப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது அவர் தவறி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து பஸ் வந்து அவர் மேல ஏறி அவர் அங்கேயே இருந்துட்டார். ஒருவேளை எனக்கு இந்த கை இருந்திருந்தா, நான் வந்து அவரை பிடிச்சிருந்தா, அவர் வந்து கண்டிப்பா உயிரோடு இருந்திருப்பாரு. அப்போ நான் ரொம்ப அழுந்தேன். ஒருவேளை இந்த கை இருந்திருந்தா அவரை காப்பாத்திருக்கலாமேன்ட்டு தோணுச்சு. கை இருந்திருந்தா நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு ரொம்பவே தோணுச்சு. உன்னை படிச்ச இந்த கடவுள் மேல உனக்கு கோவம் இல்லை, அவர் மேல நான் எதுக்கு கோவப்படணும் சொல்லுங்க? இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா? சார், என்ன பேசுறீங்க? தமிழ் பேசுறேன். எதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நான் ஏதாச்சும் பேசினேன்னா வேலை உலகதோ அவளை பார்த்துக்கோ. சார், நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் தந்தது. நான் சுவாசிச்சுட்டு இருக்க இந்த மூச்சு எனக்கு அவர் தந்தது. அதோட முக்கியமா நான் அவருடைய சாயல்ல படிக்கப்பட்டிருக்கேன். நான் எதுக்கு சார் கவலைப்படணும்? இந்த சமாளிக்கிற வேலைலாம் இங்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலே உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. நான் எதுக்கு சமாளிக்கணும் சார்? நான் உண்மையாலே சந்தோஷமா இருக்கேன். பொய் பேசாத. எனக்கு 2 கை 2 கால் எல்லாமே இருந்து கூட என்னோட வாழ்க்கை சந்தோஷமாவே இல்லை. உனக்கு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதெல்லாம் பொய் பேசாத. எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் சார். எனக்கு புரியல. போதும் என்ற மனதுடன் இருங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட எது இருக்குதோ இல்லையோ கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று வேதவசனம் போடப்படும். அதனால நம்மளுடைய ஜெபம் எப்பொழுதுமே முறுமுறுப்பு இல்லாம காத்திருந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருந்தா நம்ம எப்பொழுதுமே நிச்சயமா சந்தோஷமா இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்போம். உண்மையால நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. இனிமேல் எந்த சூழ்நிலை என்னோட வாழ்க்கையில வந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்ட்டு எனக்குள்ள தோணுது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ஒரு ட்ரெயின் வர மாதிரி இருக்கு. பாண்டியன் அதிவேக
சரி சார், பார்க்கலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்காரு. விருத்தாச்சலம் திருச்சி. ஓகே சார், ஐ வில் ப்ரே ஃபார் யூ. உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையில். செல்லும் வண்டி 5வது. ஒரு குட் நியூஸ் சாம். என்ன சொல்லுங்க? நீ கேட்ட 10 lakhs அரேஞ்ச் ஆயிடுச்சு சார். எப்படிப்பா? நேத்து நீ பேசுனத பார்த்து எனக்கு தோணுச்சு உன்னுடைய ட்ரீம் எப்படியாவது நிறைவேறும். ஊர்ல உனக்குன்னு ஒரு சைட் வாங்கி வச்சிருக்க. அந்த சைட்டை வித்துடலாம், அதுல வர காசுல நீங்க ஒரு வீடு கட்டிடலாம். என்ன சாம், எதுவும் பேச மாட்டேங்கிற? சந்தோஷம் தானே? இல்லப்பா, அதை விற்காதீங்க. எதுக்கு அப்படி சொல்ற? நான் இப்பவே சந்தோஷமா தான் இருக்கேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? நேற்று ஃபோனில் அப்படி பேசிட்டு இப்போ இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் உண்மையில ஜெபிச்சேன்ப்பா. எனக்குள்ளே இருந்த எல்லா பணத்தின் ஆசையும் போயிடுச்சு. எனக்குள்ளே இப்போ சமாதானம் இருக்குது, தேவனுடைய சமாதானம் இருக்குது. அவர் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையே பெரிய கிஃப்ட்டு பண்ண. நான் அதை உணராமல் இவ்வளோ நாள் எல்லா கடவுள் கொடுத்து கூட நான் ஒரு விஷயத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துன்னு இருந்தேன். ஆனால் நான் உண்மையில அவர்கிட்ட நான் ஜெபிச்ச போது, மன்னிப்பு கேட்கும் போது எனக்குள்ள அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு இப்போ புரியுது. தேவனோட நம்மளுக்கு இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நம்ம தான் அநேக நேரத்தில் என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்ட்டு யோசிக்கிறோம்ப்பா. நான் உண்மையிலேயே சந்தோஷமா சமாதானமா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம் சாம். எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம போதும் என்ற மனதுடன் இருந்தால் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும்ப்பா. உனக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு சமாதான தேவன் கத்தல் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.